சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. இன்று இரவு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் சோதனைகளையும் அல்லாஹ் நீக்குவான். முதலாவதாக நாம் மஹரிபுடைய நேரத்தில் மஹரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். ஏனென்றால் நாம் இஸ்திக்ஃபாரை எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை அவன் நீக்குகின்றான். இஸ்திக்ஃபாரின் மூலமாக நம்முடைய மறைமுகமான அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். மிகவும் சிறந்த ஒரு விடயம்தான் இஸ்திக்ஃபார். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்வதாக ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முதலாவதாக 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு அதன் பின்னால் இந்த துஆவை ஓதுவோம். என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வசுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர்லி. மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வசுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர்லி. இதனுடைய கருத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை. ஆட்சி அவனுக்கே உரியது, புகழும் அவனுக்கே. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். அல்லாஹ் தூயவன், வணக்கத்திற்குரியவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன். நன்மைகள் செய்வதும் தீமைகளிலிருந்து விலகுவதும் அல்லாஹ்வின் உதவியால் தான். இறைவா, என்னை மன்னித்து விடு என்று இந்த துஆவை ஓதி நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான், சோதனைகளை நீக்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த துஆவை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகள் அனைத்தையும் நீக்குவான்.